அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும். இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது. அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இதற்கு அறிவு வணக்கம் என்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அவருடைய உரையில் பெயரிட்டிருக்கிறார். குறள் எண் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கு அடிப்படை ஆ. முதன்முதலில் தோன்றிய அருங்குணங்கள் உடையவன்தான் உலகிற்கு அடிப்படை. என் துழிப்பா, அகரம் எழுத்தின் ஆதி, பகவன் உலகின் ஜோதி. அகரம் எழுத்தின் ஆதி, பகவன் உலகின் ஜோதி. குறள் எண் 2. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவான் நற்றாள் தொழாரினின். தூய்மையான முழுமையான அறிவு உடையவரின் நல்ல திருவடிகளை வணங்காதவர்களுக்கு அவர்கள் கற்ற கல்வியால் என்ன பயன்? துடிப்பா, மாசரு பேரறிஞர் மணிப்பாதங்கள் வணங்காதவர்க்கு கற்ற கல்வியால் பயனில்லை காண். மாசரு பேரறிஞர் மணிப்பாதங்கள் வணங்காதவர்க்கு கற்ற கல்வியால் பயனில்லை காண். குறள் எண் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனம் என்னும் மலரின் மேல் அமர்ந்து இருப்பவனின் மாட்சிமை பொருந்திய பாதங்களைச் சேர்ந்தவர் பூமியின் மேல் நீடூழி வாழ்வர். துளிப்பா, மலர் மனத்தின் மேல் மாசற்று அமர்ந்துள்ளவரின் கால் தொழுபவர் உலகில் வாழ்வர் நீண்டு. மலர் மனத்தின் மேல் மாசற்று அமர்ந்துள்ளவரின் கால் தொழுபவர் உலகில் வாழ்வர் நீண்டு. குறள் எண் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பு இல்லாதவரின் திருவடிகளை தொழுபவர்களுக்கு எங்கும் எப்போதும் துன்பம் இல்லை. துடிப்பா, நடுநிலையுடன் நடக்கும் நல்லோரடி தொழுது வாழ்க துன்பமில்லா பொழுது. நடுநிலையுடன் நடக்கும் நல்லோரடி தொழுது வாழ்க இன்பமில்லா பொழுது. குறள் எண் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. புகழுக்குரிய செயல் செய்பவரும் கடவுளின் உண்மை பொருளை உணர்ந்து செய்தால் அறியாமையின் விளைவாக செய்யும் அந்த நல்ல செயல் மற்றும் தீய செயல் இரண்டின் வினைப்பயனும் கிட்டாது. துழிப்பா, புகழ் வரும் செயல் செய்வோரும் பரம்பொருளின் மெய்யை உணர்ந்தால் அறியாமையால் செய்த எச்செயலின் பலனும் வந்தடையா. புகழ் வரும் செயல் செய்வோரும் பரம்பொருளின் மெய்யை உணர்ந்தால் அறியாமையால் செய்த எச்செயலின் பலனும் வந்தடையா. குறள் எண் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்புலன்களில் தோன்றும் தீய ஆசைகளை அடக்கியவரின் உண்மையான ஒழுக்க வழியில் வாழ்பவர்கள் நீடூழி வாழ்வார்கள். துடிப்பா, ஐம்புலன் அடக்குபவர் வழி செல்க நீடு புகழ் கொண்டு வாழ்க. ஐம்புலன் அடக்குபவர் வழி செல்க நீடு புகழ் கொண்டு வாழ்க. குறள் எண் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஈடு இணை இல்லாதவரின் திருவடிகளை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவர்களின் மனக்கவலைகளை போக்கிக் கொள்வது கடினம். துடிப்பா, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் காலடியில் வீழ் இல்லையெனில் மனக்கவலையுடன் வாழ். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் காலடியில் வீழ் இல்லையெனில் மனக்கவலையுடன் வாழ். குறள் எண் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறநெறியில் வாழும் பெரியோர் வழியில் செல்பவர்களைத் தவிர மற்றவர்களால் பொருள் இன்பம் ஆகிய கடல்களில் நீந்த இயலாது. துழிப்பா, முதல் பாலில் சிறந்தோர் வழி பயணிப்போர் மற்றிரு பால்களையும் வென்று கடப்போர். முதல் பாலில் சிறந்தோர் வழி பயணிப்போர் மற்றிரு பால்களையும் வென்று கடப்பர். குறள் எண் 9. கோழிற் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை. எண்ணற்ற நல்ல குணங்கள் கொண்டவரின் பாதங்களை வணங்காதவரின் தலையில் உள்ள ஐம்புலன்களும் இருந்தும் செயல்படாதது போன்றதே. துழிப்பா, எண்ணிலடங்கா நற்குணங்கள் கொண்டோரின் பொற்பாதங்களை தொழாரின் ஐம்புலன்களும் இருந்தும் இல்லாதவையே. எண்ணிலடங்கா நற்குணங்கள் கொண்டோரின் பொற்பாதங்களை தொழாரின் ஐம்புலன்களும் இருந்தும் இல்லாதவையே. குறள் எண் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவியாக மிகப்பெரிய கடலை நீந்தி கடப்பவர்களில்
இறைவன் திருவடிகளைச் சேராதவர்கள் நீந்த மாட்டார்கள். துடிப்பா, மானிடப் பிறவி மகாக்கடல் நீச்சல் போலவோ வாழ்க்கை அதில் நீந்த முடியாதவர் யார்? கடவுள் காலடியை சேராதவர். மானிடப் பிறவி மகாக்கடல் நீச்சல் போலவோ வாழ்க்கை அதில் நீந்த முடியாதவர் யார்? கடவுள் காலடியை சேராதவர். இப்படி 10 குறட்பாக்களில் திருவள்ளுவர் தனக்கு மீறிய ஒரு சக்தி உள்ளதென்றும் அந்த சக்திக்கு நீங்கள் என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்றும் சொல்லி அந்த சக்தி அறவழியின் பால் நடக்கிறது என்பதையும் அறிவுறுத்தி சொல்லி அந்த அறவழியில் நடக்கக்கூடிய சக்தியை தொழுது நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும், நீங்கள் நீடூழி வாழ்வர், உங்கள் புகழ் நிலைத்திருக்கும் என்று திருவள்ளுவர் நம் அனைவருக்கும் ஆசி கூறுகிறார். அப்படிப்பட்ட நமக்கு மீறிய ஒரு சக்தியை நாம் வணங்க வேண்டும் என்றால் நமக்கு அறிவு வேண்டும், அந்த அறிவை நாம் வணங்க வேண்டும் என்று கடவுளை நம்பாதவர்களும் கூறுகிறார்கள். எப்படி இருந்தாலும் கடவுளையோ இயற்கையோ இறைவனையோ வாழ்த்தி திருக்குறள் தன்னுடைய அதிகாரங்களை தொடங்குகிறது. இதற்கு பலரும் பின்னூட்டம் அளித்துள்ளார்கள். அன்பிற்குரிய அக்கா இன்சு அவர்கள் தொடர்ந்து அளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாள் சிறக்க நன்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினத்திரலையா, வெளியிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாடோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.